எடுத்தோடனே காலைல காஃபியோ டீயோ குடிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் குடிக்கணும்னா குடிங்க. பட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அட்லீஸ்ட் ஒரு 1/2 லிட்டர் ஆஃப் தண்ணி குடிங்க ஃபர்ஸ்ட். அது நீங்கள் ப்ரஷ் பண்ணோன்னா தண்ணி குடிக்கலாம். சாப்பிட வேணா கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் அந்த தண்ணி குடிக்கும் போது என்னன்னா உங்களுக்கு இந்த நம்ம கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட் வாயிலிருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லூப்ரிகேஷன்ஸ் நடக்கும். வாட்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு வாயில் அந்த ஸ்மெல்லும் வராது. ஸோ நம்ம டைஜஷனும் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். நீங்கள் இம்மிடியேட்டாக ஒரு காஃபியோ டீயோ குடிக்கும்போது அசிடிக் பிஹெச் அது உங்கள் பல்லையுமே பாதிக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டைஜஷனையும் அது பாதிக்கும். ஸோ எடுத்த உடனே நம்ம எப்போவுமே காலையில் தண்ணியோ இல்லை பழைய சாதத்தோட தண்ணி வடித்து வச்சிருப்போம், நீராகாரம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ப்ரோபயாட்டிக் குடிக்கலாம். இல்லை மோர் குடிக்கலாம். மோர் வந்து இப்போ நம்ம பால் வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, பல்லுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்தன் அப்படின்ட்டு. ஸோ பால் அதே மாதிரி அந்த தயிர்லேயுமே நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா அதில் வந்து அந்த ஃபெர்மெண்டேஷன் நடக்கிறதுனால நல்ல பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய அதிக அளவில் மோர் குடிக்கலாம். அதுவும் இந்த வாய்ப்புண் இருக்கிறவங்க, வயிறில் வந்து அல்சர் இருக்கிறவங்க, இது உங்கள் எல்லாத்துக்குமே தயிர் மோர் குடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லாவே ஹீலிங் ப்ராசஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இரிட்டேஷன் இருக்கிறது அதெல்லாமே இருக்காது அவங்களுக்கு.